அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா தமிழில் நம்ம என்ன சொல்லலாம், முடிவெடுத்தல். நம்ம பிறந்ததுலேருந்து வாழ்நாளில் பல முடிவுகள் நம்ம எடுப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி போகிறோம் அப்படின்னா எந்த கல்லூரி என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்போம். அப்படியே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடும் போது எந்த கம்பெனி இல்லை எந்த ப்ரொஃபஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு முடிவெடுப்போம். கரெக்டுங்களா? அந்த டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு சரியான நேரத்தில் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். சரியான நேரமும் இல்லை, கரெக்டான டிசிஷனும் இல்லை அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? இதை ஒரு சின்ன உதாரணப்படுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்கள் 2 கைகளில் ஒரு கையில் ஒரு சுமார் ஒரு 3 கிலோ இருக்கக்கூடிய சர்டிஃபை பண்ணின கோல்டு இருக்கிறதா நினச்சிக்கங்க. இன்னொரு கையில் ஒரு 30 கிலோ அன்சர்டிஃபைடு கோல்டு, அதாவது அங்கீகாரம் பெறாத ஒரு கோல்டு ஒரு கையில் 30 கிலோவும், அங்கீகாரம் பெற்ற ஒரு கோல்டு உங்கள் கையோட 3 கிலோவும் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் எதை யோசிப்பீங்க? 30 கிலோ வேணுமா 3 கிலோ வேணுமா? ஸோ யாராக இருந்தாலும் மனிதர்கள் அப்படின்னாலே பேராசை அதிகமாகவே இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா புத்தர் கூட சொல்லியிருக்கிறாரு, துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம எல்லாருமே மனுஷனுக்கு தானே. ஸோ அதனால் எல்லாருமே என்ன நினைப்போம், 30 கிலோவை பற்றி யோசிப்போம். பட் ஆனால் அந்த டைமில் நம்ம அந்த 3 கிலோவை பற்றி திங்க் பண்ண மாட்டோம். பட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சர்டிஃபை பண்ணி இருக்குது, அதாவது அது சரின்னு தெரியுது, இதுல எந்த வேறு தவறும் இல்லை அப்படின்னா முதல்ல அதை எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் அந்த 30 கிலோவில் இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி, அந்த தன்மையை அறியறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம். ஒருவேளை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக முடியும்னா, அதாவது இந்த கோல்டை வச்சுக்கிட்டு அந்த கோல்டையும் நம்ம பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, முறையான வழிகளில் பெற முடியும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், நமக்குரிய வேலை வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் பல பேர் வேலைக்கே போகிறதில்ல. நம்ம எவ்வளோ தான் உயரிய படிப்பு படிச்சுட்டு ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் பயங்கர கன்ஃபியூஷன் வருங்க வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும், சரியான நேரத்தில் எடுக்கணும் அந்த முடிவை. நம்ம வாழ்க்கையில் வேலை தேடும் பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திலேருந்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்குன்னா முதல்ல போய் ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு நிறுவனத்தில் நமக்கு கிடைக்கும், இல்லை அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு எத்தனை வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உங்கள் முயற்சியை எப்பயும் விடாதீங்க. தொடர்ந்து உங்கள் முயற்சியை போட்டுட்டுருங்க.